என்னோடய பேர் இமானுவேல். நாங்கள் காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரீஸில் 9 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ஷேமம் கூட்டுகை வந்துட்டு ஒரு 2 months முன்னாடி வந்துச்சு. நான் ஒரு ஹவுஸ் கீப்பிங் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 lakhs மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் எனக்கு நிறைய பணம் தேவைப்படுதுன்னு அங்கிள் கிட்ட ப்ரே பண்ண வந்திருந்தேன். அங்கிள் வந்து ஒரு ப்ரே பண்ணார், உனக்கு வந்துட்டு உனக்கு பிளெஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சீடை கொடுப்பார் கடவுள், உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆளை கொடுப்பான்னு சொன்னார். அது கொடுத்து அவங்க சொல்லி 2வது நாள் என்னோட ஓன் சிஸ்டர் கிரேஸ்ன்னு இருக்காங்க, அவங்களுக்கு வேறு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே கூப்பிட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுற பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நானே உனக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பெரிய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வேண்டிய எல்லா ஃபெசிலிட்டியும் எனக்கு கொடுத்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு வாங்க முடியாத ஒரு பெரிய பெரிய ஆர்டர்ஸை வாங்கிட்டு இருக்கோம். அதை சப்ளையே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆர்டர்ஸை வாங்கிறதுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணார். அங்கிளோட பிரேயர்ஸ் தான் காரணம். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்திரம். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வருகிறேன். என்னுடைய பேர் எஸ்தர் மார்ட்டின். நான் வருஷம் தவறாத இந்த ப்ரேயருக்கு வந்து ஒரு வருஷத்தில் 2-3 வாட்டி கலந்துப்பேன். என்னுடைய குறைகள் ஏதாச்சும் இருந்தாலும் நான் உடனே கிளம்பி வந்துடுவேன். வந்த உடனே ஐயா எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவார். அது உடனே எங்களுக்கு சக்ஸஸாக மாறிவிடும். கடந்த பிப்ரவரி மாதம் எங்கள் மருமகளை கூட்டிக்கிட்டு கல்யாணம் ஒரு மகன் இருக்கிறான், பேர குழந்தை 10 வருஷத்தில் 2வது பெண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் மருமகளை. ஐயா வந்து ப்ரேயர் பண்ணார். ப்ரேயர் பண்ண உடனே மருமக 2 மாதத்தில் கருத்தரிச்சு இப்போ 2 குழந்தை பிறந்திருக்கு. ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை பிறந்து 6 மாதம் ஆகுது. குழந்தைங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க. மற்றது எங்களுடைய தங்கை மகளுக்கு சொரியாஸ் நோய் வந்து 10 வருஷமா எங்கெங்க போய் பார்த்து குணமாகலை. ஐயாவிடம் கூட்டிகிட்டு வந்து ஜபிச்சேன். ஐயா ஜபிச்சதுனால அந்த நோய் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு. இப்போ அவளுக்கு திருமணமாக்கி ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்காகவும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக ஜெயிச்ச ஐயா குடும்பத்துக்காக நான் என்னுடைய நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நடத்தி கொண்டு நீரூற்றண்டையில் விடுகிற ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி வருவேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் குடும்பத்தில் இனி அதிசயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களை வழி நடத்திட்டு போகிற ஆண்டவர் அதிசயமானவர் என்கிற பெயரோடு இந்த பூமியிலே பிறந்த ஆண்டவர். வேதத்தில் மனோவா தம்பதியர் அப்படின்னு ஒரு தம்பதியர் இருந்தாங்க. அவருடைய கணவன் மனைவிக்கு திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகி குழந்தை இல்லை. இந்த சிச்சுவேஷனில் மனவேதனையின் உச்சக்கட்டத்தில் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதும் தாண்டி அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த குழந்தை பாக்கியத்திற்கு நீ வழி இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நீண்ட நாட்களாக ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த மனோவாவுடைய வீட்டிலே ஆண்டவரே நேரடியாக இறங்கி வருகிறார். எப்படி பிரதர் சொல்கிறீங்க ஆண்டவரே இறங்கி வந்தார் அப்படின்னு? அது பின் அந்த வசனங்களை வாசிக்கும் போது நான் சொல்கிறேன். சில இடங்களில் ஆண்டவர் தேவதூதனை அனுப்புவார். மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது கேப்ரியல் தூதனை அனுப்பி சொன்னார். சகரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது தேவதூதனை அனுப்பினார். ஆனால் மனோவா தம்பதியரை சந்திக்க அதிசயமானவர் என்கிற பெயரோடு பிறந்த ஆண்டவரே வந்தார். வந்து மனோவாவுடைய மனைவியை சந்திக்கிறார். மனைவியை சந்தித்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து
பெறுவாய். ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் பல வருஷமாக ஒரு அதிசயத்திற்காக காத்திருந்த மனோவாவுடைய மனைவியை ஆண்டவர் சந்திக்கிறார். சந்தித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமாரனை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குமாரன் பிறப்பான என்று சொல்லிவிட்டு அப்படியே நிறுத்தவில்லை, அந்த குமாரனை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற காரியத்தை குறித்தும் சொல்லிட்டு ஆண்டவருடைய தூதனானவர் அந்த இடத்திலிருந்து மறைந்து போய்விட்டார். இந்த நற்செய்தியை சொல்லும் பொழுது அவளுடைய புருஷன் வீட்டில் இல்லை, இவ தான் இருக்கிறான். சந்தோஷமாக தன்னுடைய புருஷன் வந்த உடனே சொல்கிறா, இன்னைக்கு கர்த்தருடைய தூதனானவர் எனக்கு வெளிப்பட்டார், நேரடியாக வந்து சொன்னார், மலடியாக இருக்கிற நீ ஒரு குமாரனை பெறப்போகிறாய், அந்த பிள்ளையை இன்னென்ன விதமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க என்று சொன்ன பொழுது, வந்தவருடைய பேர் என்னான்னு நீ கேட்டியான்னு அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறார். ஐயையோ மிஸ் பண்ணிட்டேனே, நான் அவர் பேர் என்னான்னு கேட்காம விட்டுட்டேனே என்று சொல்லிவிட்டாள். அப்போ அவங்க புருஷன் சொல்கிறாரு, அடுத்த முறை திருப்பி இன்னொரு முறை அவர் வந்தா உங்கள் பேர் என்னன்னு நீ கேட்காம விட்டுறாத, அவர் பேர் என்னன்னு கேளு என்று சொன்னார். அதே போல் மறுபடியும் இன்னொரு முறை கர்த்தருடைய தூதனானவர் வந்தார். ஒரு அருமையான வசனம், நியாயாதிபதிகள் 13:18 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். இவ கேட்குறா, நீங்க வந்து இவ்வளவு தூரம் நல்ல விஷயம் சொல்லி இருக்கிறீங்க, உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் பேர் என்னன்னு நீ கண்டிப்பாக அறிஞ்சிக்கணுமா? என்னுடைய நாமம் அதிசயம் என்று சொல்லுகிறார். அதிசயன்ற பேர் யாருக்கு இருக்கிறது? நமக்காக இந்த பூமியிலே அவதரித்த இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அதிசயமானவர் என்கிற பெயர். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே நிறைய பேரை கொடுக்கிறார். அதில் ஒரு பேர் அதிசயமானவர். சரி, அப்போ இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆண்டவர் தான் நமக்கு இந்த மங்கள வார்த்தையை சொல்லியிருக்கார். அதிசயமானவர் அதிசயத்தை நடப்பித்தார். அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை இனி துதிப்பீர்கள். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்தெந்த காரியத்தில் எல்லாம் வெட்கப்பட்டு போனீங்களோ அந்த காரியத்தில் எல்லாம் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழும்படிக்கு ஒரு அதிசயம் இன்றைக்கு நடக்க போகிறது. இடிக்கப்பட்டு கிடக்கிற உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பப்படும். ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகிறது. நீங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க, எனக்கா இப்படி ஒரு நல்ல காரியம் நடந்தது, எனக்கா இப்படி ஒரு அதிசயம் என்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்ற வசனத்தின்படி ஒரு அதிசயத்தை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். ஒருவேளை ரொம்ப வருஷமாக திருமணத்திற்கு காத்துட்டு இருக்கிறீங்க, 40 வயசாச்சு, 43 வயசாச்சு, கவலையே படாதீங்க. அதிசயமானவர் இன்னைக்கு உங்கள் மத்தியில் வந்துட்டார். அவர் அதிசயமாய் நடத்தி அதிசயமான ஒரு மாப்பிள்ளை கையில் உன் கையை பிடிச்சி கொடுத்துருவார். அதுபோல் அதிசயமான ஒரு மணமகளை மாப்பிள்ளை கையில் கொண்டு வந்து பிடிச்சி கொடுத்துருவார். மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்துருவார், பொண்ணுக்கு மாப்பிள்ளையை கொடுத்துருவார். நிறைய மங்கள ஒலி சத்தம் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. அல்லேலூயா. தடைகளை உடைக்கும்படிக்கு அன்றைக்கு எரிகோ மதில் சுவர் சவாலாக நிற்கிறது. அது இடிஞ்சு விழுந்தால் தான் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியும். ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க முடியும். ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க முடியாதபடிக்கு சவாலாக நிறைய தடைகள் நிற்கலாம். இன்னைக்கு எல்லா அலங்கமும் இடிஞ்சு விழப்போகுது. இன்னைக்கு பிறகு உங்கள் வீட்டில் இனி மங்கள ஒலி சத்தம் கேட்க போகிறது. அல்லேலூயா. அதிசயமானவர் அதிசயமாய் உன்னுடைய மகளுக்கு ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வருவார். அதிசயமாய் ஒரு பெண்ணை உன்னுடைய மகனுக்கு கொண்டு வருவார். வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனை தூர தேசத்திலிருந்து உன் பிள்ளைக்காக நான் வரவழைக்கிறவருமாயிருக்கிறேன். சொன்னேன், நிறைவேற்றுவேன், திட்டம் பண்ணினேன், செய்து முடிப்பேன்.
அப்படின்னா என்னென்னா, ஏதோ ஒரு ஊர்லேருந்து உன் பிள்ளைக்கு அருமையான ஒரு ஆண்டவருடைய ஆலோசனை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனை, ஆண்டவருடைய ஆலோசனை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷியை நான் கொண்டு வருவேன். ஆண்டவர் கொண்டு வருவார், அதிசயமானவர் கொண்டு வருவார். அதிசயமானவர் கொண்டு வந்தால் அந்த வாழ்க்கையே அதிசயமாக இருக்கும். அதான் சொல்கிறார், நான் கொண்டு வருவேன். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்திலிருந்து நான் வரவழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். யாரு சொல்றா? அதிசயமானவர் நான் வரவழைக்கிறவருமா இருக்கிறேன். சொன்னேன், நிறைவேற்றுவேன், திட்டம் பண்ணினேன், செய்து முடிப்பேன்னு சொல்ல ஆண்டவர் பிளான் பண்ணியாச்சு. உன் வீட்டில் நிறைய சுப காரியங்கள் ஆச்சரியமாய், அற்புதமாய், அதிசயமாய் நடப்பதற்கு நான் பிளான் பண்ணிட்டேன், திட்டம் பண்ணியாச்சு, இனி நானே செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு இடையில என்ன தடை இருக்கோ எல்லாத்தையும் உடைக்க வேண்டியது, முறிக்க வேண்டியது ஆண்டவருடைய கடமை. ஒருவேளை சில தடைகள் இருக்கலாம், சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவருடைய தலைமையில் உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் அழகாக, நேர்த்தியாக, பெர்ஃபெக்டாக நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிசயமாய் நடத்துகிற ஆண்டவர். அடுத்து சொல்கிறாரு, ஆரோக்கியமாக நடத்துவேன். அதிசயம் நடத்தி நல்ல வசதிகளையும் நல்ல ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு பிறகு ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது. எனவே ஆண்டவர் கண்டினியூவேஷனாக, அதிசயமாய் நடத்துறதுக்கு கண்டினியூவேஷனாக ஆரோக்கியமாய் நடத்தி உங்களுக்கு தீர்க்காயுசை கட்டளையிடுவார். ஏசாயா 57:18 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். உங்கள் வீட்டில் ஒருத்தங்களுக்கு உடம்பு முடியலை, ஒரு கொள்ளை நோய் வந்துருச்சு, மருத்துவர்களெல்லாம் இவங்க பிழைக்க மாட்டாங்க, இல்லைன்னா லைஃப் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், அந்த வியாதியோடு இருக்கிறவருக்கு மட்டும் இல்லை மன கஷ்டம், முழு குடும்பத்தாருடைய இருதயத்தையும் அது துக்கப்படுத்தும். அதான் இந்த வசனம், அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிற யாவருக்கும் ஆறுதல் உண்டாக்கும்படி அவர்களை குணமாக்கும்படி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு ஒரு கொள்ளை நோய் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்குள்ளேயே கொள்ளை நோய் இருக்கிறது உங்களுக்கு தெரியாமலே காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். சிலர் வந்து சொல்லுகிறதை நான் கவனித்திருக்கிறேன். ஐயா, எனக்கு போன வாரம் வரைக்கும் என்னுடைய சரீரத்தில் ஒரு பலவீனமோ ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் திடீர்னு எனக்கு வயிற்று வலியாக இருந்துச்சு, இல்லைன்னா எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி மயக்கமாக இருந்துச்சு, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணினா கேன்சர் 4th ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்கும்போது, 2nd ஸ்டேஜ் இருக்கும்போது, 3rd ஸ்டேஜ் இருக்கும் பொழுது எனக்கு ஒன்றுமே சரீரத்தில் தெரியலை, திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அப்படின்னா என்னென்னா, 3rd ஸ்டேஜ் வரைக்கும் உள்ளால் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்திருக்கு, ஆனால் வெளியே தெரியலை. ஆனால் இப்போ 4th ஸ்டேஜ் வந்தோடனே முத்துனதுக்கப்புறம் தெரிஞ்சதுனால டாக்டர் சொல்கிறாங்க என்னால் காப்பாற்ற முடியாது. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீ வந்திருந்தீங்கன்னா, 2வது ஸ்டேஜில் வந்திருந்தீங்கன்னா, 3வது ஸ்டேஜில் வந்திருந்தால் குணப்படுத்தியிருக்கலாம். இப்போ 4th ஸ்டேஜ்ன்றது லாஸ்ட் ஸ்டேஜ், எங்களால் வி கான்ட் ஹெல்ப் அப்படின்னு டாக்டர்ஸ் கைவரிச்சுவாங்க. ஆனால் இயேசு ஒரு நாள் கைவரிக்க மாட்டார். அப்படிப்பட்டவர்களுக்காகவே இயேசு இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. பொதுவாக நீங்கள் டாக்டர்ஸ் ஏதாவது சர்ஜரி பண்ணிவிட்டு வெளியே வந்தாங்கன்னு வச்சிங்களேன், வெளியே சொந்தக்காரங்க நிற்பாங்க. எப்போ சர்ஜரி முடிச்சுட்டு வெளியே வருவார், டாக்டர் என்ன நல்ல செய்தி சொல்லுவார் அப்படின்னு வெளியே வந்த உடனே நம்ம கேட்போம், சர்ஜரி நல்லபடியாக நடந்துச்சா, அப்பா நல்லபடியாக இருக்காரா, இல்லைன்னா அம்மா எப்படி இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அனஸ்தீசியெல்லாம் கிளியர் ஆகி வெளியே கொண்டு வரதுக்கு லேட் ஆகும். வெளியே பிள்ளைங்க அப்படியே எதிர்பார்ப்போடு நிற்பாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்துட்டோம், இதுக்கு மேலே ஒருத்தர், இது கிறிஸ்தவ டாக்டர் மட்டும் இல்லை, எல்லா மார்க்கத்தை பின்பற்றுகிற டாக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு மீறி மேலே ஒருத்தர் இருக்காருமா, நாங்கள் செய்ய வேண்டியதை செய்துட்டோம், இதுக்கு மேலே நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது வழக்கமாக அவர்கள் செய்கிற ஒரு நல்ல ஞானமான காரியம், நல்ல காரியம்.
அப்படின்னா என்னென்னா, நாங்கள் பண்ணிட்டேன்னு நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க, நீங்கள் வணங்குகிற தெய்வத்திட்ட கூப்பிடுங்க, எங்கள் செய்கையும் உங்கள் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் அவர் பிழைப்பாருன்னு அர்த்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் சரீரத்தில் சில வியாதிகள் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் உங்கள் சரீரத்தில் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிற ஏதோ ஒரு வியாதி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிந்த வியாதியாக இருந்தாலும், இதுவரைக்கும் வெளிப்படாத வியாதியாக இருந்தாலும், எல்லாவற்றையும் குணமாக்குவது ஆண்டவருக்கு லேசான காரியம். இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கும் உங்களிலே துக்கப்படுகிற யாவருக்கும் ஆறுதல் உண்டாக்கும்படி நான் அவரை குணமாக்கி அவனை நடத்துவேன் என்று சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இவங்க எல்லாரையும் என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியாது என்று அர்த்தம். ஆபிரகாமுடைய வளர்ப்பிலே வளர்ந்தவன் உங்களுக்கு தெரியும், அவனுடைய சகோதரன் என்று சொல்லலாம். லோத்து இருந்த குடியிருப்பு பகுதியை ஆண்டவர் அழிக்கும்படி தீர்மானிக்கிறார். இப்போ ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கு இடையில நல்ல நெருக்கமான உறவு. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆபிரகாம் இருக்கிற இடம் சேஃபாக இருக்குது, ஆனால் ஆபிரகாமுடைய வளர்ப்பில் இருக்கிற லோத்துவும் அவனுடைய குடும்பமும் ஆண்டவர் அழிக்க போகிற அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்குது. இப்போ ஆண்டவர் யாரை நினச்சி பார்க்குறாரு, இந்த அழிவு வந்தால், இவன் செத்துட்டானா, இவனுடைய மனைவி பிள்ளைகள் அழிஞ்சிட்டாங்கன்னா ஆபிரகாம் துக்கப்படுவான் என்று ஆண்டவர் யோசிக்கிறார். என் பிள்ளை ஆபிரகாமுக்கு பதில் சொல்ல முடியாது, அதான் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிற யாவருக்கும் ஆறுதல் உண்டாக்கும்படி குணமாக்குகிற ஆண்டவர். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமின் நிமித்தம் ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். எங்கே சோதோம் கொமோரா பட்டணத்தில் கூலாக வாழ்ந்துட்டுருக்கிற லோத்துடைய வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறார் ஆண்டவர். தேவதூதனை அனுப்பி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போகிறாரு, கிளம்புங்க. இவன் கூலாக இருக்கிறான், கிளம்பவே மாட்டேன்றான். இவனுக்கு ஒரு அவ்வளவு அசால்ட்டு. அப்படி என்ன பெரிய அழிவு வரப்போகுது, கொரோனான்னு ஒன்று ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொன்னால் நீங்கள் எல்லாம் அற்பமாக தான் நினச்சிருப்பீங்க, பெருசாக நம்ம எடுத்திருக்க மாட்டான். அந்த பாதிப்பு வந்ததுக்கு பிறகு இப்போ ஒருத்தனுக்கு கொரோனாவான்னு கேட்டாச்சுனாலே 100 அடி தள்ளி போய் நிற்போம். அதான் எனக்கு நடக்குது. ஆனால் முன்னால் அதை சொல்லியிருந்தாருன்னா, கொரோனா வர்றதுக்கு முன்னால் சொன்னால் ஒருத்தர் அதை மைண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இவன் வந்து சொல்கிறான், இவன் மைண்ட் பண்ணவே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் கொழுப்பு பிடிச்சவன்னு ஆபிரகாம் யோசிக்க மாட்டான். ஏன் ஆண்டவர் செய்தாருன்னு என்கிட்ட கேள்வி கேட்பான். என் தாசனாகிய ஆபிரகாமன் நிமித்தம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவரோட நெருக்கமான உறவில் நீங்கள் இருந்தால் சில நேரங்களில் சம்பவிக்க போகிற காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார், தடுத்தும் நிறுத்துவார். குடும்பத்தில் ஒருத்தன் நிமித்தம் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பை கொடுக்கத்தக்கதாக, அதுதான் இந்த வசனம், அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிற யாவருக்கும். இப்போ பாருங்கள், ஆபிரகாம் ஃபீல் பண்ணுவான்னு தெரிஞ்சு இந்த தேவதூதன் சொல்லியும் கீழ்ப்படியாமல் இருக்கிற அவங்கள அந்த தேவதூதர்கள் தர 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 தரன்னு இழுத்து கொண்டு பட்டணத்துக்கு வெளியே விட்டாங்க. பட்டணம் அழிக்கப்பட்டது. இழுத்துட்டு போகிறாங்க, அவனுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் தர தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ஏன் தெரியுமா, இந்த அழிவில் இவன் சிக்கினான்னா ஆபிரகாம் துக்கப்படுவான். என் தாசனாகி ஆபிரகாமுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது என்று அறிந்து ஆண்டவர் அந்த அதிசயத்தை செய்து அப்படியே வெளியில் கொண்டு போய் அவருடைய ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாம் எப்படி ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தானோ, கடைசி கன்க்ளூஷன் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நீ ஆண்டவரோட நெருக்கமாக இருந்தேன்னா ஆண்டவர் வரப்போகிற அழிவிலிருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் விடுவிப்பார், பாதுகாப்பார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம்
இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. இப்படி வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பிலே காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் இயங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. என் நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ்
அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.